ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 days weight loss சேலஞ்சோட டே 9. இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் வந்துருக்கு, அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பனானா, வாழைப்பழம் வந்து சாப்பிடலாமான்னு கேக்குறீங்க. வாழைப்பழம் வெயிட் கெயின்க்கு உள்ளது, சாப்பிட வேண்டாம். சரிங்களா? வெயிட் லாஸ்க்கு பனானா சாப்பிட வேண்டாம். அதுக்கப்புறம் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த், அதாவது எந்த இயர்ல வந்து பிறந்தீங்கன்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. 1995 நான் வந்து பிறந்திருக்கேன். அதுக்கப்புறம் க்ளோ ஆயிட்டே இருக்கீங்க ஃபேஸ் அப்படின்னு சொன்னீங்க. ஹெல்தியா சாப்பிடும்போது ஒரு கிரீமோ இதுவோ இதெல்லாம் வந்து ஒரு 20% வச்சுக்கோங்க. ஆனா 80% நம்மளோட ஃபுட்டு தான். நம்மளோட வெயிட் லாஸ்க்கு, அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு, எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா நம்மளோட என்ன இன்டேக் பண்றோமோ அதுதான் வந்து உண்மையாவே சொல்லுவேன். சோ இன்டேக் வந்து கரெக்டா பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரேமாம்மா ரொம்ப நாள் கழிச்சு வந்து பேசியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட புவனேஸ்வரி சிஸ்டர் வந்து கேரளால இருந்து அவங்களோட பையனுக்கு ஆப்ரேஷன் பண்ண போறதா சொல்லியிருந்தீங்க சிஸ்டர். சோ கண்டிப்பா எல்லாமே நல்லபடியா நடக்கும் சிஸ்டர், கவலையே படாதீங்க. அதுல வந்து பிரேமாம்மா அவங்க சொல்லியிருந்தாங்க திருச்செந்தூருக்கு வந்து வேண்டிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஏதோ அவங்க பெரியவங்க, அவங்க பிரேமாம்மா. சோ எல்லாருமே நல்லபடியா அவங்களுக்காக வேண்டிக்கோங்க. கண்டிப்பா எல்லாமே நல்லபடியா நடக்கும் சிஸ்டர், கவலையே படாதீங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் எல்லாருமே நேற்று வந்து நான் ஒரு 1,00,000 மக்களை சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருமே கங்க்ராச்சுலேஷன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இன்னும் மென்மேலும் வளரணும் அப்படின்லாம் சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி உங்க எல்லாருக்குமே. இந்த அன்பு போதுங்க, அன்பு தான் எல்லாமே. கண்டிப்பா நான் எப்பவுமே அதான் சொல்லுவேன். சோ தேங்க்யூ சோ மச் எல்லாருக்குமே. இதே லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு தொடர்ந்து கொடுங்க, அது போதும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் வந்து திணை பொங்கல் பண்ண சிஸ்டர், இல்லைன்னா திணை சாதம் பண்ணேன், அது சாம்பார் வச்சு சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. ஓகே, கொஞ்சம் ஏதாவது ஒரு வேலைக்கு அந்த மாதிரி எடுத்துக்கிறீங்கன்னா ஓகே, திணை பொங்கல் சாம்பார் அந்த மாதிரி ஓகே. அடுத்த வேலையிலயாவது நம்ம புரோட்டீனை கொஞ்சம் இன்டேக் பண்ணணும் எக்ஸ்ட்ரா. சரிங்களா? 3 வேலையும் பேலன்ஸ் பண்ணி அன்னைக்கு டேக்கான புரோட்டீன் வந்து நம்ம கண்டிப்பா எடுத்துருக்கணும். ஸோ அதுக்கு நான் புரோட்டீன் கொஞ்சம் எடுங்க சிஸ்டர்ன்னு சொல்லியிருக்கும் போது நீங்க சொல்லிருந்தீங்க எனக்கு புரோட்டீன் எடுத்துக்கிட்டா எனக்கு வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. புரோட்டீன் வந்து அதாவது இந்த பயிர் வகைகள் இதெல்லாம் சாப்பிடும்போது அதை நம்ம அளவா தான் சாப்பிடணும். அது வந்து ரொம்பவே முக்கியம். நம்ம புரோட்டீன் எடுத்துக்கிறோன்றக்கா அதிகமா எடுத்துக்கவே கூடாது, அளவா எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் சீரக தண்ணி இந்த மாதிரி எல்லாம் குடிங்க. பெருங்காயம் வந்து அதிகமா யூஸ் பண்ணுங்க. இன்னொரு விஷயம், இந்த சோயா சங்க்ஸ், அதாவது மீன் மேக்கர்னு சொல்றோம், அது வந்து வெஜிடேரியன்ல உங்களுக்கு ஒரு சூப்பர் குட் புரோட்டீனுக்கு. அதுவே நான்வெஜ்ஜா இருந்தா சிக்கன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆயில் கம்மியா யூஸ் பண்ணி பண்ணணும். சோ இது மாதிரி பயிர் தான் டெய்லி சாப்பிடணும்னு கிடையாது, நிறைய விஷயங்கள் இருக்கு. அது மாதிரி ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? ஏன்னா புரோட்டீன் கரெக்டா வேணும் நம்ம உடம்புக்கு. நம்ம புரோட்டீன் தான் நம்மளுக்கு வந்து அந்த ஸ்ட்ரென்த் எல்லாமே, தெரியுங்களா? நீங்க வந்து அசால்ட்டா நினைச்சுக்காதீங்க. நிறைய பேர் வந்து அளவா சாப்பிட்டா போதும், நம்ம என்ன சாப்பிடுறோம் அப்படின்றதுல ஹெல்தின்ற பேரு, ஆனா கொஞ்சம் புரோட்டீன் ஃபைபர் கரெக்டா இருக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் சத்யா சிஸ்டரோட பையனுக்கு வந்து கமலேஷ் அவங்க பேரு, அவங்களுக்கு வந்து 10th பர்த்டேன்னு சொல்லியிருந்தாங்க. நாளைக்கு, அதாவது இன்னைக்கு நான் ரெக்கார்ட் பண்றேன், அதனால சொல்றேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டேப்பா. நீங்க நல்லா படிச்சு சூப்பரா வந்து வரணும், நல்ல பெருமை சேர்க்கணும் உங்களோட அம்மா அப்பாவுக்கு. சோ எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பாக்குற நீங்களும் வந்து அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொன்னீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. சோ மறக்காம பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வெண்பூசணி ஜூஸ் வந்து நான் ஒரு ஈவினிங் டைம்ல வந்து எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஏன்னா நான் வந்து காலையில வந்து சீரக தண்ணி வந்து குடிப்பேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க.
எடுத்துக்கலாம். எம்டி ஸ்டமக்ல எடுக்கும்போது இன்னும் நல்லதுதான். சோ மத்த டைம்லயும் எடுத்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஆனா எம்டி ஸ்டமக்லயும் எடுங்க அப்பப்போ. அதெல்லாம் ரெகுலரா டெய்லியும் எடுக்காதீங்க, நான் எப்பவுமே சொல்றதுதாங்க. கொஞ்சம் சில பேருக்கு சளி பிடிக்கிற சைனஸ் பிரச்சனை இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லது கிடையாது, தொண்டை கட்டுற மாதிரி எல்லாம் இருக்கும், அதை பாத்துக்கோங்க சரிங்களா. உங்க ஸ்பீச்சுக்காக வெயிட்டிங் சிஸ்டர், உங்களோட வீடியோக்காக அப்படின்னு சொன்னீங்க. தேங்க்யூ சோ மச் சிஸ்டர்ஸ். அதுக்கப்புறம் உங்களோட மோட்டிவேஷனல் சூப்பர் சிஸ்டர் இருந்தீங்க, தேங்க்யூ. எதுவுமே எல்லாமே ஒரு அனுபவம் தான், அனுபவத்துல இருந்து வர்ற ஒரு விஷயங்கள்லாம். கண்டிப்பா எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணுங்க சரிங்களா. இன்னும் நான் பண்ணல, இனிமே தான் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்லாம் நிறைய சிஸ்டர் சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணது கூட பிரீத்தி சிஸ்டர் எல்லாம் சொல்லியிருந்தீங்க. எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணுங்க, உங்களோட கோல் அச்சீவ் பண்றதுக்கு நீங்க தான் முயற்சி பண்ணணும். நான் ஒரு தூண்டுதலா தான் இருக்க முடியும், ஆனா முழுமையான எஃபர்ட்ஸ் உங்ககிட்ட தான் இருக்கு. நீங்க மனசு வச்சா மட்டும்தான் முடியும். சோ அதனால நீங்க எதுக்காக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் சிந்திச்சு பாருங்க. நம்ம உடம்பு நல்லா இருக்கணும், நம்ம ஒரு அழகா ட்ரெஸ் பண்றதும் இருக்குது, இன்னொரு விஷயம் ஃபிட்டா இருந்தா நம்ம உடம்புக்கும் நல்லது, நிறைய விஷயங்கள் இருக்கு சரிங்களா வெயிட் லாஸ்ன்றது. சோ அதெல்லாமே யோசிச்சு பார்த்து இந்த வெயிட் லாஸ் நம்ம வேணும். ஏன்னா சில பேர் இந்த வெயிட்டை வச்சே அவமானப்பட்டிருப்பீங்க, நிறைய விஷயங்கள் தூக்கப்பட்டு துயரப்பட்டு எல்லாப்பட்டு நம்ம இன்னும் திருந்தாம இருக்கக்கூடாது. நான் எப்பவுமே சொல்றேன், நமக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட், அந்த நம்ம பேசினவங்களுக்கு எல்லாம் ஒரு ஒரு இதை நம்ம கொடுக்கணும். அது நம்ம கையில தான் இருக்கு. நீங்க வாழ்க்கை பேசுங்கடா அப்படின்னு நம்ம பேச விட்டுட்டு இருக்கவே கூடாது. அத போய் ஏன் பேசுறீங்கன்னு சண்டைக்கும் போக கூடாது. நம்மளோட அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனே அவங்களுக்கு பதில் கொடுக்கும். சோ அதுதான் எப்பவுமே சொல்லுவேன் சரிங்களா. அதனால கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. சியா சீடு பூசணி சீட்லாம் எப்படி சாப்பிடலாம்னா, சியா சீடு பாத்தீங்கன்னா நம்ம வெது வெதுப்பான தண்ணியில கலந்து குடிக்கலாம். அதாவது சோக் பண்ணிட்டு முன்னாடியே ஊற வச்சுட்டோம். ஒரு 3 to 2 hours இல்லைன்னா 1 hours, 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் சரிங்களா. சியா சீடு இல்ல சப்ஜா சீடு இதெல்லாம் நைட்டே காலைல எம்டி ஸ்டமக்ல குடிக்கணும். நைட்டே கூட நீங்க ஊற வச்சுட்டு, என்னன்னா நிறைய நார்ச்சத்து இதுல இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா நம்ம சுடுதண்ணி வெது வெதுப்பான தண்ணியில போட்டு குடிக்கலாம், இல்ல ஒரு லெமன் ஜூஸ் பண்ணிட்டு அதுல உப்பு போட்டு குடிக்கணும் சரிங்களா. சுகர் எதுவும் ஆட் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஜூஸ் மாதிரி தான் இந்த பழத்தை எனக்கு சாப்பிட பிடிக்கும் அப்படின்ற ஒரு சில பேர் இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்க இந்த ஜூஸ் பண்ணும்போது ஃபைபர் போயிடும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஃப்ரூட்டாவே எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவோம். அப்ப நீங்க இந்த எக்ஸ்ட்ரா நார்ச்சத்து உள்ள இந்த சியா சீடை சோக் பண்ணி அதுல ஆட் பண்ணி குடிக்கும் போது அது உங்களுக்கு அந்த ஃபைபர் இன்னுமே கிடைக்கும். சோ அது மாதிரி பேலன்ஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. உங்க சடனா வெயிட் இன்க்ரீஸ் ஆன மாதிரி காட்டு சிஸ்டர், அந்த மாதிரி ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா இருக்கும் சிஸ்டர். சோ அதனால அதெல்லாம் ஒரி பண்ணிக்காதீங்க. நம்ம கரெக்டா பண்றோமா, கொஞ்சமா நம்ம சீட் பண்ணிருக்கோம், ஐயோ இன்னைக்கு நம்ம சீட் பண்ணதுனாலதான் எகிரி இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு எது நம்ம சரியா பண்ணிருக்கோம் அப்படின்னா நீங்க கவலையப்பட தேவையில்லை. சம்டைம் பிளக்சுவேஷன்ஸும் இருக்கும், அதனால கவலைப்படாதீங்க சரிங்களா. ஓகே, ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அடுத்தடுத்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்தநாள் அப்புறம் திருநாளுக்கான அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே vlog பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா ஃப்ரெஷ்ஷாக டேவை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் வெயிட் செக் பண்ணுறது தான். இன்றைக்கி நம்மளோட வெயிட் பார்த்தீங்கன்னா 59.50 இருக்குது. சூப்பர். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு எம்டி ஸ்டமக்கில் குடிக்கிறதுக்காக மல்லி பார்த்தீங்கன்னா ஊற வச்சுருந்தேன். இது வெயிட் லாஸ்க்கு, அதுக்கப்புறம் அந்த தைராய்டு இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படியே ஃபில்டர் பண்ணி நான் குடிக்கிறேன். லைட்டாக சூடு பண்ணி நீங்கள் ஃபில்டர் பண்ணி குடிச்சிக்கலாம் சரிங்களா. ஸோ நான் நார்மலாகவே குடிச்சிக்கிறேன். தைராய்டு உள்ளவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அது போக வெயிட் லாஸ்க்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பால் தான் காய்ச்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு அவனுக்கு ஸ்கூலு. ஸோ அதனால பால் காய்ச்சி அவனுக்கு ஃபர்ஸ்ட் ஆற்றி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் 10 மணிக்கே வந்துருவான் இல்லையா. ஸோ அதனால ஒரு வாழைப்பழம் வச்சு விட்டுருந்தேன். ஸோ அது மட்டும் போதும்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறமா அவங்க அப்பா அவனை ரெடி பண்ணி ஸ்கூலில் கொண்டு போய் விடுறதுக்காக போயிட்டாங்க. எனக்கு கொஞ்சம் டைம் இருந்தது, ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வாக்கிங் பண்ணேன். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1 மணி நேரம் வாக்கிங் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி வெயிட் லாஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் அரை மணி நேரம் பண்ணுறேன். அதுக்கப்புறமா தான் போய் பார்த்தீங்கன்னா காலைல பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும் இல்லையா. எங்களுக்கு ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா நவராத்திரி விரதம் இருக்காங்க. ஸோ அவங்க ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி நட்ஸு அந்த மாதிரி மட்டும் தான் சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வேலையை. ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணுறேன். சேமியா பண்ணியே ரொம்ப நாளாச்சு. இதுவும் கோதுமையில் பண்ண சேமியா தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அது நிறையவே கிடைக்குது, மில்லட்ஸில் கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு பச்சை சட்னி
அரைச்சோம்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அதுதான் வந்து பண்ணுவேன். எப்படின்னா தக்காளி, அது கூட பூண்டு, கூடவே வரமிளகா, அவ்வளோதாங்க. இதை உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் கூடவே இங்கிட்டு வந்து காஃபியும் போட்டு எடுத்துக்கிட்டேன் அம்மாச்சிக்கு. அதுக்கப்புறம் வந்து சேமியாவையும் கிண்டி எடுத்துக்கிட்டாச்சு. எங்களுக்குன்றனால எனக்கு வந்து மதியத்துக்கு செஞ்சுக்கலாம். இப்போ அம்மாச்சிக்கும் பசங்களுக்கு மட்டும்தான். ஸோ அதுக்கப்புறம் சட்னியும் ஒரு தாளிப்பு கொடுத்துட்டேங்க. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு காஃபியோட வச்சு பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். பிள்ளைங்களுக்கு ஊட்டி விட்டாச்சு. அப்புறம் குளிச்சு ஃப்ரெஷ் அப் வந்து ஆகியாச்சு. நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா போய் சாமி கும்பிட்டுடலாம் அப்படின்ட்டு துணியெல்லாம் அள்ளிட்டு போயிட்டு மிஷினில் போட்டு விட்டுட்டு அப்படியே மாடியில் தானே வந்து இது பண்ணியிருக்கோம். நவராத்திரி விரதம் 9 நாளுமே வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து விரதமாக தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அணையா விளக்குங்க. எனக்கு அந்த விளக்கில் வந்து எண்ணெய் பார்த்து பார்த்து ஊற்றிட்டே இருப்போம். ஸோ இந்த கலசம் எல்லாமே வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறது. சூப்பராக வந்து சாமி கும்பிட்டுட்டேன். அப்புறம் வந்து டைம் வந்து 10 மணி ஆக போகுது. ஸோ அதனால் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்புற மாதிரியே கிளம்பிட்டு இப்படியே வந்து விட்டுட்டு போயிடுறேன். அப்படியே கூட்டிகிட்டு வந்து சின்னவனும் போயிட்டான். அப்படியே வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. கவன் வந்து சொல்லிட்டு இருக்கான் எல்லா எக்ஸாமும் சூப்பராக பண்ணிட்டேன் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இவர் வந்து அவங்க அப்பா கிளம்பிட்டாங்களா, அழுகையை பார்த்தீங்களா, கையில் பாருங்களேன் வாட்சு அப்புறம் பேண்டெல்லாம் எடுத்து மாட்டிக்கிட்டு திரியிறான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பப்பாளி தான் வந்து கட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஃப்ரூட்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லது. பப்பாளிலாம் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நான் கொஞ்சம் ஒரு கிண்ணம் நிறைய எடுத்துக்கிட்டேன். ஒரு 6 பாதாம் வந்து ரோஸ்டட், நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணது 6 பாதாம். அதுக்கப்புறம் 2 ப்ளஸ் பழமும் வச்சு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டை சூப்பராக வந்து முடிச்சிட்டேன். அப்புறம் கையோட இதை பாத்திரத்தையும் கழுவி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 மணி ஆக போச்சு. ஸோ அம்மாச்சிக்கும் வந்து காஃபி வந்து போட்டுட்டு கூடவே வந்து ஃப்ரூட்ஸும் அவங்களுக்கும் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரேப்ஸு இதெல்லாம் இருந்தது. ஸோ அவங்களுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உல வைக்கணும் இல்லையா. ஸோ அதனால் அரிசியை கலைச்சி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்சிடலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஊற வைக்கல. இன்றைக்கி வந்து டேரெக்டாகவே வந்து வச்சு விட்டுட்டேன் குக்கரில். ஏன்னா டக்குன்னு வெந்துடுது. இந்த இதனால டக்குன்னு வந்து வச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா சரின்ட்டு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணுறது வந்து கட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு உருளைக்கிழங்கு பொரியலும் பண்ணிவிட்டு பிள்ளைங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு உருளைக்கிழங்கு நல்லா பொடியாக கட் பண்ணி வாஷ் பண்ணிட்டேன். ஒரு குக்கர் விசில் வர ஆரம்பிச்சிடுச்சு. சிம்பிள் அண்ட் டேஸ்டியான உருளைக்கிழங்கு பொரியலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடாயில் எண்ணெய் சுடு பண்ணிட்டு சோம்பு பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா உருளைக்கிழங்கு பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா நீங்கள் வந்து மிளகாத்தூள் மல்லித்தூள் அப்படி கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் அதுவும் உப்பு சேர்த்து நல்லா நம்ம பரட்டி எடுத்துக்க வேண்டியதுதான். இடையில நான் வந்து தண்ணி குடிக்கிறேங்க. நிறைய தண்ணி குடிங்க. உங்களோட வெயிட் லாஸ்க்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸ்கின்னுக்கு எல்லாமே ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு பொரியலையும் பொரிச்சு எடுத்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்களேன். குக்கர் ஓப்பன் பண்ணால் ரைஸும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பிள்ளைங்களுக்கு ரைஸில் நெய் போட்டு உப்பு போட்டு பசைஞ்சிட்டு ஒரு கூடவே இந்த உருளைக்கிழங்கு வச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்காக காலைல அந்த சேமியா பார்க்க எனக்கு டெம்ப்டாக இருந்துச்சு. ஆனால் அந்த கடலைப்பருப்புலாம் போட்டு பண்ணால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சுடு போட்டு கடுகு பொரிய விட்டுட்டு கூடவே கடலைப்பருப்பு நல்லா நிறையாவே போட்டுட்டேன். அதை போட்டு நல்லா வறுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா கருவேப்பிலை, வரமிளகா, கூடவே பச்சை மிளகாலாம் சேர்த்து நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். தக்காளி ஃபஸ்ட்டு வந்து சேர்த்துக்கிறேன். அது கூடவே வந்து கேரட்டும் வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து முட்டைக்கோஸ் இருந்தது, அதையும் வந்து கட் பண்ணி நான் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் இருந்துச்சுனாலும் சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி, பீன்ஸ் அந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா வந்து ஃபஸ்ட்டு வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே நீங்கள் சோயா சங்க்ஸ் அந்த மாதிரி கூட சேர்த்து பண்ணலாம். இந்த மாதிரி சேமியா சாப்பிட்டாலுமே மில்லட்ஸில் கிடைக்கிற சேமியா, கோதுமையில் செய்கிற சேமியாவில் நீங்கள் சாப்பிட்டாலுமே நிறைய வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி சேர்த்து சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் கூடவே தண்ணி உப்பெல்லாம் போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன், கோதுமையில் பண்ண சேமியா இருக்குது சொல்லிட்டு வர சேமியாவை தான் இருக்குது. சரிங்களா. ஸோ இதை வந்து ஒரு 2-3 ஸ்பூனு 4 ஸ்பூன் இருக்கும் அதுக்கு வந்து சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். உங்களோட சேமியா பொறுத்து தண்ணி வந்து சேர்த்துக்குவோங்க. சரிங்களா. அவ்வளோதான். சூப்பராக வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்து நமக்கு வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. செம்மையாக கடலாம் சுட சுட அந்த கடலைப்பருப்பு முறுமுறுன்னு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். சரி, அம்மாச்சிக்கு வந்து மோர் சோறு உருளைக்கிழங்கு வச்சு அவங்களுக்கு கொண்டு போய் ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து நான் வந்து அந்த சேமியா வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு பண்ணோம் இல்லையா, அதை வச்சு கொஞ்சமாக அந்த கேரட் கட் பண்ணது இருந்துச்சு, ஒரு வெள்ளரிக்காவும் வச்சு சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா மதியம் லஞ்சை வந்து இந்த மாதிரி நான் முடிச்சுக்கிட்டேன். எப்போவுமே வெள்ளரிக்காய் இருந்து வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. கூடவே கையோட பாத்திரத்தையும் கழுவி போட்டுட்டேன்.
அதுக்கப்புறம் துணியெல்லாம் முன்னாடியே அள்ளி காய போட்டிருந்தேங்க. அதை எல்லாத்தையுமே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வெயில் போட்டுச்சு. சூப்பராக வந்து காஞ்சிடுச்சுங்க. அதுக்கப்புறம் வீடியோ எடிட்டிங், அதாவது ஷார்ட்ஸ் எடிட்டிங் இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பேன். அவனுக்கு டியூஷன் டைம் ஆயிடுச்சு. அவன் கொஞ்சம் நேரம் தூங்கியும் எந்திரிச்சு போயிட்டான். ஸோ அவனை விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு பெரிய கப் அளவுக்கு பாசி பருப்பு தான் எடுத்திருக்கேன். இதை வச்சு தோசை பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை அப்படியே மூடி வைக்க போகிறோம். தண்ணி சேர்த்து 1 மணி நேரம் நல்லா ஊறுச்சுன்னா சூப்பராக இருக்கும். 1 மணி நேரம் ஊறினா போதுங்க. அவ்வளோதான். சரி, அம்மாச்சிக்கு ஈவினிங் ஆயிடுச்சுல, அவங்களுக்கு ஒரு காஃபியை போட்டு கொடுத்துட்டு எனக்கும் ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிடணும் போல இருந்துச்சு. ப்ரோட்டீனும் எடுத்துக்கணுன்ற மாதிரி இருக்குல்ல. ஸோ அதனால வந்து 2-3 ஸ்பூன் அளவுக்கு அந்த உப்புக்கடலை தான் வந்து எடுத்துக்கிட்டேன். சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா உப்புக்கடலை வந்து சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் பாருங்களேன், டின்னர் டைம் ஆயிடுச்சு. அதனால ஊற வச்ச பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன். சூப்பராக இருக்கா. தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்து நம்ம வந்து அரைச்சி எடுக்கணும். அதுக்கு முன்னாடி ஒன்று சேர்க்கணும். என்னன்னா சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். கூடவே காரத்துக்கு ஏற்ப வரமிளகா, அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தலை, ஜீரகம், அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இந்த கருவேப்பிலையும் வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இது இருக்குல்ல உப்பு, அப்புறம் வந்து பெருங்காயத்தூளும் வந்து சேர்த்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லதுங்க. ஸோ அவ்வளோதான். இதை அப்படியே நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி வந்து பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த தோசை இன்ஸ்டண்ட்டாகவே நம்ம ஊற்றி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா தோசை மாவு பதத்துக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். உடனே இதை வந்து தோசை வந்து ஊற்றிக்கலாங்க. சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இழுக்க வரும். அது கூடவே பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு வெங்காயம் மாதிரி அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து கொஞ்சமாக புளி போட்டு வரமிளகா, கருப்பு உளுந்து சேர்த்துக்கிறேன் வறுத்துட்டு. அதுலேயே அதெல்லாம் சேர்த்து நான் வந்து சிம்பிளாக ஒரு வெங்காய சட்னி அரைச்சிட்டு நல்லா அந்த தோசையை வந்து நல்லா வந்து தின்னாக ஊற்றி அப்படியே முருகலாக எடுக்கலாங்க. எண்ணெயே ஊற்றலை. இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக வந்து வருதுன்னு சொல்லிட்டு. அப்படியே நம்ம நார்மல் தோசை மாதிரியே இருக்கும். செம்மையா இருக்கும். எவ்வளவு கிறிஸ்பியா இருக்குங்களேன். உண்மையாவே இங்க தோசை செம்மையா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சிம்பிளாவும் வேலை முடிஞ்சிச்சு இல்லையா. அப்புறம் வந்து சட்னியும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. நல்லா மொறுன்னு 2 தோசைங்க. அதுவும் நல்லா கிறிஸ்பியா எண்ணெயே சேர்க்காம ஊத்திக்கிறேன். அது கூட அந்த ஆனியன் சட்னி வச்சு சூப்பரா வந்து சாப்பிட்டுட்டு டின்னரு. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து நவராத்திரி விரதம் இருக்காங்கல்ல, காலைல வந்து கொஞ்சம் பீனட்ஸு, ஃப்ரூட்ஸு, அப்புறம் பாதாம் இந்த மாதிரி தான் வந்து சாப்பிடுவாங்க. மக்கானா அந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. நைட் டின்னருக்கு தான் இந்த மாதிரி ஏதாவது சாப்பிடுவாங்க. இன்னைக்கு வந்து சக்கரவள்ளி கிழங்கு வந்து எடுத்து வச்சுக்கிட்டாங்க. தயிர் ஆப்பிள் வந்து வச்சாங்க. அதுல வந்து உப்பு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு உப்பு இருக்கு இல்லையா, அதுதான் வந்து சேர்த்துக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருந்தேன். அவங்க வந்து சாப்பிட்டுட்டு அவங்களே வந்து ரெடி பண்ணிப்பாங்க. கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு வந்து வேலையை முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் சாப்பாடுலாம் கொடுத்துட்டேன் இல்லையா. கடைசியாக தண்ணி குடிச்சு தான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். இன்னைக்கு டேவும் வந்து சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணி நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. யூஸ்ஃபுல்லாக இன்ஸ்டா ஒரு லைக் கொடுத்து வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய். நாளைக்கு பார்க்கலாம். See you. Bye.